வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 28வது நாளோட கேமு. நம்ம காலங்காத்தாலே வெள்ளன கிளம்பிட்டு வண்டி ஒர்க் ஷாப்பில் விடலான்னு பிளானு. ஏன்னா 2 பிரேக் ஷூ போயிருந்துச்சு, அதை போய் ரெடியாக மாற்றிடலாம். ஏன்னா நம்ம பொழப்பே வண்டியில் தான். அதனால் எமர்ஜென்சி கண்டிப்பாக பிரேக் வேணும்ன்ட்டு போயிட்டு 2 பிரேக் ஷூவை மாற்றிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்டு ஆர்டர் ஆன் பண்ணியாச்சு. 11 மணிக்கே லாகின் பண்ணிட்டேன். நண்பர் கேட்டுக்கிட்டே இருந்தார், எத்தனை மணிக்கு லாகின் பண்ணுறீங்க, எத்தனை மணிக்கு லாக் அவுட் பண்ணுறீங்கன்னு. பிரதர், நான் டைமிங்கோடு தான் காமிக்கிறேன், இத்தனை மணிக்கு தான் ஆன் பண்ணுறேன்னு. மிஞ்சி போனால் முன்னாடி வரும், இல்லாட்டி பின்னாடி வரும், அவ்வளோதான். நண்பர்கள் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு பாதியிலே பார்த்துட்டு டவுட் பண்ணி கேட்காதீங்க, நல்லா பாருங்கள். எல்லாமே அந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன். சரி, அப்புறம் ஈவினிங் நேரத்தில் ஒரு பீச்சுக்கு போயிருந்தேன். A4 பீச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிருந்தாங்க ஒரு சின்ன பையன். ஆனால் இந்த பீச் என்னன்னே தெரில, சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா போட்டு அதிகமாக இருந்துச்சு. அதுமாரி ஞாயிற்றுக்கிழமை நல்ல கூட்டமும் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு உள்ளே போகாமல் அப்படியே வெளியே இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு மேலே அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் வீட்டுக்கு போயிருந்தேன். அவனுக்குள்ள தான் ஒரு டெலிவரி. அப்படியே அவங்க வீட்டை பார்த்தா அப்படியே நம்ம ஊர் மண்டபம் இருக்குல்ல, அவ்வளோ பெருசு. அதை பார்த்துட்டு அதில் ஒரு 2-3 செக்யூரிட்டி மட்டும்தான் இருந்தாங்க இப்போதைக்கு. 2 இல்லை, 2 தான் செக்யூரிட்டியே இருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயாச்சு. அதுக்கடுத்து ஈவினிங் நேரத்தில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிருந்தான். ஞாயிற்றுக்கிழமை எப்போயுமே அதிகமாக பண்ணுவான்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிருந்தான். சரின்ட்டு ஓகேன்ட்டு அந்த ஆர்டரை எடுத்து முடிச்சுட்டு அப்படியே மாலுக்கு போயிருந்தேன். மாலில் போயிட்டு அந்த சின்ன குழந்தைங்க விளாட்றதுல பெரியவங்க தான் இருந்தாங்க. சரின்ட்டு அதையும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த கிறிஸ்மஸுக்காண்டி ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாருங்கள். அதை வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா லைட் செட்டிங்கை போட்டு விட்டு அந்த கிறிஸ்மஸ் தாத்தா அந்த வண்டியில் உட்கார வச்சு அப்படியே அந்த ஆட்டுக்குட்டி ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மாலில் தான் இருக்குது, வந்து பார்க்குறேன்னா நல்லா வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டு ரிப்பன் பில்டிங் போனால் அங்கே லைட்டு போட்டு அந்த பில்டிங்கே ஜகதுன்னு இருந்துச்சு. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாப்பிட போயிருந்தோம். 4 இடியாப்பம் டி நகர் லைனில் தான். சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா மட்டன் குழம்பு வச்சு செமையாக இருந்துச்சு. அது சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரின்ட்டு ஆர்டர் இருக்கேன்ட்டு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து கிளம்பிட்டோம். அதுக்கடுத்து 1 பை 1ஆகவே எடுத்துக்கிருந்தோம். நைட்டுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றினேன் ஆர்ட்ரு. சரின்ட்டு எடுக்கலான்ட்டு டக்குன்னு போனேன். அப்புறமேல் லாஸ்ட் ஆர்டர் ஜெய்தூனில் தான் போட்டிருந்தாங்க. சரி, அந்த ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்ட்டு ஒரு 2 தோசையை வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்தா 1:20. அப்புறம் நண்பர் கமெண்டில் பண்ணுவார், எத்தனை மணிக்கு லாக் அவுட் பண்ணுறீங்கன்னு. அது 1:20னா 1 மணிக்கு தான் லாக் அவுட் பண்ணுவேன். வேணா வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வரதுக்கு டைம் ஆகும். அன்றைக்கோட ஏர்னிங்ஸ் வந்து ரூ. 3537. இதில் ஆஃப்லைன் டிப்ஸ் வந்து ஒரு ரூ. 20 கிடச்சி. எக்ஸ்பென்ஸ் மாத்திரமா ரூ. 1250 ஆயிடுச்சு. அது கழிச்சது போக நம்ம கை கிடச்சது ரூ. 2307 கிடச்சிச்சு. டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.